இனி ஃபில்டர் காப்பி எங்க ஏரியா, உங்க ஏரியா. அப்படியா? உங்க பக்கத்துல நிக்கிறாளே ஒருத்தி, அவ மருமகளா வாச்சா மட்டும் கடவுள் உங்களை தேடி வீட்டுக்கே வந்துருவாரா? சரி, 2 பேரும் ஒன்னா கோவிலுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? ரத்த வெறி பிடிச்ச ஒரு கழுகு ஒண்ணு எங்க வீட்ல இருந்த கோழி குஞ்ச தூக்கிட்டு போயிடுச்சு. அது மறுபடியும் எங்களுக்கே கிடைக்கணும்னு வேண்டதுக்கு வந்திருக்கோம். போதுமா? வாங்க அத்தை, இவ கூடலாம் நமக்கு என்ன பேச்சு, வாங்க. ஏய் நில்லடி. கார்த்திக் திரும்ப வீட்டுக்கு வரணும், நீங்க 2 பேரும் சாமி கிட்ட வேண்டிதானே வந்திருக்கீங்க. நீங்க அழகு குத்தி அங்க பிரதட்சணமே பண்ணாலும் உங்க வேண்டுதல் நிறைவேற போறதில்ல. ஏன்னா கார்த்திக் இந்த காலத்துல உங்களை தேடி வர மாட்டாரு. கோழி குஞ்சு போனதுதான். ஏய் அஞ்சலி, போய் பேசி பித்தலாட்டம் பண்ணி கார்த்திகை எங்க கிட்ட இருந்து பிரிச்சதும் இல்லாம இவ்ளோ திமிரா வேற பேசிட்டு இருக்கியா? ஒரு தாய் கிட்ட இருந்து அவ புள்ளைய பிரிச்ச பாவம் உன்னை சும்மாவே விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. பாவமா? உங்களை பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்த்திக்கு புண்ணியமே சேர்ந்திருக்கு. அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய ஆளாக போறாரு. என்னடி குடுகுடுப்பக்கார மாதிரி குறியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா, கார்த்திக் ஆபீஸ்க்கு வந்து கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போனானாமே, அத நீ தூண்டி விட்டதா அவன் செஞ்சிருப்பான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த டாக்குமெண்ட்ஸ வச்சு என்னடி பண்ண போற? என்ன திட்டம் வச்சிருக்க? தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கேக்குற? வருஷம் உன் புருஷன் தானே டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போவாரு. அதான் இந்த வருஷம் கம்பெனிக்கு நான் தான் எம்டின்னு நிரூபிக்க கார்த்திக் போறாரு. அதுக்கு தாண்டி அந்த டாக்குமெண்ட். ஆனா உனக்கு தெரியாத ஒரு தகவல் ஒண்ணு இருக்கு. கார்த்திக் டெல்லி போயிட்டு அப்படியே ஓம் பிரகாஷ்னு ஒரு லாயரை மீட் பண்ண போறாரு. எதுக்குன்னு கேக்குறியா? உன் புருஷனும் நீயும் அனுபவிச்சுட்டு இருக்கிற சொத்தெல்லாம் கேஸ் போட்டு புடுங்க போறாரு. சொத்துக்கு ஒரிஜினல் வாரிசான கார்த்திக் வீடு இல்லாம அனாதரவா அடுத்தவங்க வீட்டுல கிடப்பாரு. பெத்தவங்க பேர் கூட தெரியாதவெல்லாம் எங்க சொத்தை தின்னுட்டு இருப்பானா? அதுக்கு தாண்டி டெல்லி வக்கீல வச்சு உங்களை நோர் அடிக்க போறோம். என்ன சொன்ன? என்ன சொன்ன? விடு இலக்கியா, உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை சும்மா விட மாட்டேன். அஞ்சலி, அத்தை விடு. விடு. என்ன? கைய உங்ககிட்ட அதிகாரம் பண்றதுக்கு இது ஒண்ணு உங்க வீடு இல்ல. சும்மா அடி வாங்குறதுக்கு நான் ஒண்ணு உங்க அடிமையும் இல்ல. சொல்றேன், மாமியாராச்சுன்னு மரியாதை கொடுத்தா ரொம்ப தான் ஆடுறீங்க. இன்னொரு தடவை என்ன பார்த்து கைய ஓங்கிடுங்க. கோவில்னு பார்க்க மாட்டேன். இந்த இடத்துல உங்களை உண்டல்ல பண்ணிடுவேன். யார் மேலடி கை வைக்கிற? எங்க குடும்பத்துக்கு நீ பண்ண அக்கிரமத்துக்கு அத்தை உன்னை எப்பவோ கொண்டு போட்டுக்கணும். ஏதோ கார்த்திக் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான்னு பொறுத்து போயிட்டு இருக்காங்க. அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம ஒரு பெரிய மனுஷி கழுத்தையா பிடிக்கிற? இது எல்லாரும் நிம்மதியை தேடி வர இடங்கிறதுனால உன்னை இதோட விட ஓடி போயிடு. என்னடி முறைக்கிற? போடி. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடிச்சிட்டீங்கல்ல, உங்களால நான் சும்மா விட மாட்டேன். என் மேல பட்ட ஒவ்வொரு அடிக்கும் நீங்க 2 பேரும் பதில் சொல்லியே ஆகணும். சொத்து எங்களுக்கு தான் சொந்தம்னு நாங்க ஒன்னும் சும்மா கேஸ் போட போறது இல்ல. ஆதாரத்தோட தான் கோர்ட்டுக்கே போக போறோம். என்ன ஆதாரம் தெரியுமா? கௌதம் கார்த்திக்கோட அண்ணனே இல்ல. கௌதம்க்கும் கார்த்திக்கும் எந்த ரத்த சம்பந்தமுமே இல்லன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ண போறோம். கௌதம் யாரும் இல்லாதவன்னு இப்ப 10 பேருக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மைய இனிமே இந்த உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்ட போறோம். போற வரவெல்லாம் கௌதம பார்த்து நீ பெத்தவங்க பேரு தெரியாதவனான்னு அவன் முகத்தை பார்த்து துப்பணும். அவமானம் தாங்க முடியாம அவன் இந்த ஊரை விட்டே ஓடணும். அப்ப நீங்க 2 பேரும் அஞ்சலி மேல அவசரப்பட்டு கைய வச்சிட்டோமோன்னு ஒழணும். அத நான் பார்க்க தான் போறேன். ஏய், உன்னை சும்மா விட்டு. நகை விஷயத்துல நான் தப்பிக்கிறதுக்காக கார்த்திகையே காலி பண்ண சொல்லவனா? கார்த்திக்
கார்த்திகோட அம்மாவெல்லாம் காலி பண்றது எனக்கு ஒரு மேட்ரே இல்ல. கார்த்திக் ஒரு நல்ல விஷயம் நடக்க போற நேரத்துல எதுக்கு அபசகுணமா கெட்டதை பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன். உங்க மரியாதையை காப்பாத்திக்கோங்க. தாட்சாயணி, என்ன தாட்சாயணி, கார்த்திக் டெல்லிக்கு அனுப்புறதுக்கு நீயே எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப திடீர்னு ஏதோ மாத்தி பேசுற? நான் மாத்தி பேசல, நீங்க தான் குழம்பிட்டீங்க. நானா? கஷ்டப்பட்டு கார்த்திக் அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? கார்த்திக்க டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போக சொல்லி நான் பண்ண எல்லா ஏற்பாடும் வெறும் டிராமா, பொய். பொய்யா? ஆமா, கார்த்திக் டெல்லி போக மாட்டான். என்ன? ஏன் போக மாட்டான்? அவனதான் ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலேயே கௌதம் வந்து கடத்த போறானே. அப்புறம் எப்படி கார்த்திக் டெல்லி போவான்? ஐயோ, சத்தியமா புரியல. புரியல எஸ்எஸ்கே. சத்தியமா புரியல. கான்ஃபரன்ஸ்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ நீயே ஆளை வச்சு கௌதம் ஆபீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்ட. நீ சொல்லி கார்த்திக் டெல்லி போறதுக்கு நான் டிக்கெட்டும் போட்டேன். சொத்து வரப்போகுதுங்கிற சந்தோஷத்துல அஞ்சலி சாமி கும்பிட போயிட்டா. ஆனா கடைசி நேரத்துல கார்த்திக் டெல்லி போகல, கௌதம் அவனை கடத்த போறான்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஓ, புரிஞ்சு போச்சு. அதாவது கார்த்திக் டெல்லி போறான்னு சுரேஷ் மூலமா கௌதமுக்கு தகவல் போயிருச்சு. அதனால கௌதம் கோபமாகி கார்த்திக் டெல்லி கான்ஃபரன்ஸ்ல கலந்துக்க கூடாதுங்கிறதுக்காகவும் வக்கீல் ஓம் பிரகாஷ மீட் பண்ணி சொத்தை தங்கிட்ட இருந்து பிடுங்கிட கூடாதுங்கிறதுக்காகவும் ஏர்போர்ட்டுக்கு போறப்ப கார்த்திக கௌதம் கடத்த போறான். கரெக்டா? எஸ். கார்த்திகா ஆளுங்களை வச்சு கடத்த போறது நாம, ஆனா பழி விழ போறது கௌதம் மேல. கார்த்திக கடத்தின குற்றத்துக்காக போலீஸ் எவிடன்ஸோட கௌதம அரெஸ்ட் பண்ணும். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டேன். ஃபேண்டாஸ்டிக் தாட்சாயணி. நீ என்னமோ கௌதமுக்கு போட்டியா கார்த்திக்க வளர வச்சு கௌதம காலி பண்ண பிளான் பண்றியோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்ல. கிட்னாப் கேஸ்ல கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டா செங்கல்பட்டு டெண்டர்ல நமக்கு போட்டியே கிடையாது. ஈஸியா அந்த ப்ராஜெக்ட நம்ம கம்பெனிக்கு கொண்டு வந்துடலாம். சூப்பர்ல, சூப்பர். ஆமா, இந்த பிளானை ஏன் என்கிட்ட சொல்லல? சொன்னா மட்டும் என்ன பண்ண போறீங்க? எதுக்கு முன்னாடி கௌதம்க்கு எதிரா போட்ட அத்தனை பிளான்லயும் தோத்து தானே போனீங்க. அதான் சொல்லல. இருங்க, இதுல கௌதமோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ், சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. டெல்லிக்கு போறதுக்காக கார்த்திக் வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டான். இந்த டாக்குமெண்ட்டை வாங்குறதுக்கு உங்களை தேடி ஆபீஸ்க்கு வருவான். நீங்க கொண்டு போய் அவன் கிட்ட கொடுத்து ரொம்ப நல்லவர் மாதிரி அவனை வழி அனுப்பிட்டு வாங்க. மத்ததெல்லாம் தானா நடக்கும். சொல்லிட்டல்ல, அப்புறம் மத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, அதெல்லாம் சரி. நாமளே கிட்னாப் பண்ண போற கார்த்திக்கு எதுக்கு இவ்வளவு நம்பிக்கை கொடுக்கற? அஞ்சலியை ஏன் சந்தோஷப்பட வச்ச? என்னதான் போலீஸ் கௌதம் அரெஸ்ட் பண்ணாலும் இலக்கியா அதை நம்ப மாட்டா. நாம தான் கார்த்திக்க கடத்தணும்னு உறுதியா சொல்லுவா. அப்ப அஞ்சலியும் கார்த்திக்கும் நம்மள சந்தேகமா பார்க்க கூடாதுல்ல. அதுக்குதான் இந்த அக்கறை டிராமா எல்லாம். ஆமால, இப்ப இலக்கிய நம்மள குற்றவாளின்னு சொன்னாலுமே அஞ்சலி நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையில இலக்கிய மேலதான் பாய்வா. யூ ஆர் கிரேட் தாட்சாயணி. சரி சரி, என்ன பாராட்டினது போதும். கார்த்திக்க கடத்துறதுக்கு நாகு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டிரைவர் கிட்டயும் விஷயத்த சொல்லிட்டேன். இந்நேரம் கார்த்திக் ஆபீஸ்க்கு போயிருப்பான். நீங்க கிளம்புங்க. சரி, போயிட்டு வரேன். இந்த எஸ்எஸ்கேவை கொல்றதுக்காக என்னென்ன வேலை பார்க்க வேண்டியிருக்கு. பெனாயில இருந்து ஆரம்பிச்சு காஃபி தூள், சக்கரை வரைக்கும் நாமளே எல்லாத்தையும் வாங்கணும். வேற வழியே இல்ல. கௌதம எஸ்எஸ்கே கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு இதையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா?
யாரால பிரச்சனைன்னு கோவிலுக்கு போகணுமோ அந்த அஞ்சலி அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றா. இது கடவுள் பண்ற சோதனையா இல்ல நம்ம தலைவிதியா? அவளை அடிச்சது பத்தாது அத்தை, இன்னும் 2 சேர்த்து கொடுத்துருக்கணும். ச்சே. அத்தை, இல்ல அத்தை. என்னது கூப்பிட்டுட்டு அமைதியாயிட்ட? இல்ல அத்தை, அது வந்து நீங்க மட்டும் வீட்டுக்கு போறீங்களா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன வேலை? அது அம்மாவோட ஆதார் கார்டை புது வீட்டுக்கு மாத்துறதுக்கு ஆதார் சென்டருக்கு போலான்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அதான் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. சரிம்மா. இவங்க இங்க என்ன பண்றாங்க? நான் வேற கோயிலுக்கு போறதா இலக்கியா கிட்ட சொல்லிருக்கேனே. இப்ப அவ என்ன பார்த்தா சிக்கலாயிருமே. சீக்கிரம் வந்துரு, நீ கிளம்பு. நான் அப்படி போறேன். பார்த்து அத்தை. இந்த ரேவதி அத்தை எங்க போனாங்க? அதுக்குள்ள எங்க போனாங்க? மாயமா மறைஞ்சிட்டாங்களே. இலக்கியா போயிட்டாளா இல்லையான்னு தெரியலையே. போயிட்ட போல இருக்கு. அப்பாடா, தப்பிச்சோம். அத்தை, அத்தை, நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். பார்த்தா எங்க இருந்து வரீங்க? அது ஆமா, நீ எப்படி இங்க? அது நானும் ஜானகியத்தையும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம். உங்களை பார்த்ததும் அத்தையை வீட்டுக்கு போக சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மா, 10 நாள் உற்சவத்துக்கு கோவிலுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, இது என்ன பையே? என்ன அத்தை, ஃபெனாயில பிரஷ் எல்லாம் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க அத்தை. அது அது நான் கோயிலை சுத்தம் பண்ண தானே போறேன். அதுக்கு தான் இந்த பினாயில் பிரஷ் எல்லாமே. எந்த கோயில்ல அத்தை ஃபினாயில் போட்டு கோயிலை சுத்தம் பண்றாங்க? சரி, அப்படியே இருந்தாலும் இதெல்லாம் கோவில்ல வாங்கி தர மாட்டாங்களா? அதை கூட நீங்க தான் செய்யணுமா? கடவுளுக்கு சேவை செய்யறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த வேலையா இருந்தா என்ன? நாம நினைச்சது நடக்கணும்னா எதை பத்தியும் யோசிக்க கூடாது. நாமளே இறங்கி வேலை பார்க்கணும். அப்பதான் பிடிச்சிருக்கிற நோயை அழிக்க முடியும். அத்தை, என்னத்த என்னென்னமோ பேசுறீங்க? என்ன நினைச்சது நடக்கணும்? எது பிடிச்சிருக்கிற நோய் எனக்கு புரியலையே. அது வந்து என் உடம்பு சரியாகணும்னு தானே கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். அத சொன்னேன். உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில இதெல்லாம் தேவைதானா? நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, வாங்க போலாம். எங்க? அத்தை, நீங்க போற கோவிலுக்கு தான். நீ எதுக்கு? நானும் வந்து கோவிலை சுத்தம் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே. அது நானே சுத்தம் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பி இலக்கியா, நான் பாத்துக்கிறேன். ஏன் அத்தை, எதுக்காக என்ன துரத்துறீங்க? நான் வந்தா என்ன? அத்தை, நான் கொஞ்ச நேரம் உங்க கூட இருந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு போறேனே. இங்க பாரு, ஏற்கனவே கார்த்திகால ஜானகி மன வருத்தத்துல இருக்கா. அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வேற வருதுன்னு சொன்னேன். இப்ப அவ தனியா போய் ஏதாவது ஆச்சுன்னு என்ன பண்ணுவ? நீ சீக்கிரம் போ. சரி சரி, போறேன். 2 மாமியாரும் என்ன அதிகாரம் பண்றதுலயே குறியா இருங்க. சரி, வரேன் அத்தை. சரி, போயிட்டு வா. வரேன். அத்தை, அப்புறம் இந்த பக்கம் அடிக்கடி வராதீங்க. ஏன் இலக்கியா? அத்தை, இந்த ஏரியால தான் எஸ்எஸ்கேவோட ஆபீஸ் இருக்கு. உங்களை மட்டும் அவர் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி, நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் அத்தை. ஜாக்கிரதையா போங்க.
எஸ்எஸ்கேவோட ஏரியாவுக்கே என்ன வராதேங்கிற. ஆனா நான் அந்த ஆளோட ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கறேன்னு தெரிஞ்சா நீ என்ன அங்க வேலை செய்ய விடுவியா? அதான் உன்கிட்ட சொல்லல. மன்னிச்சிரு இலக்கியா. எஸ்எஸ்கே 2 தடவை என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு கட்டியே தீர்வேன். அப்பதான் என் கௌதம் உசுரோட தப்பிப்பான். சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்எஸ்கே சாரை பார்க்கணும். வந்துருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் வரலையா? அவர் இங்க இருக்கிறதா தாட்சாயினி ஆண்டி சொன்னாங்களே. இல்ல சார், அவர் ஏதோ அர்ஜென்ட்டா வெளியில போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு, நீங்க உட்காருங்க. சரி. இவன் இங்க என்ன பண்றான்? சமாளிப்போம். தேங்க்யூ. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க. சார், காஃபி டீ ஏதாவது வேணுமா? வேண்டாம். உன்னை வச்சுதான் எஸ்எஸ்கே கௌதம் அழிக்க பாக்குறான்னு தெரியாமலே இந்த கார்த்திக் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை நம்பிட்டு இருக்கானே. ஏய் கார்த்திக். அங்கிள் வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல அங்கிள், இப்பதான் வந்தேன். ஏமா, சார். கார்த்திக் ஃபியூச்சர்ல கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டி ஆக போறவரு. இவரை வெளியே உட்கார வச்சிருக்கீங்க. சாரி கார்த்திக், நீ வா. உட்காரு கார்த்திக். டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு தேவையான ஃபைலையும் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்டையும் கௌதம் ஆபீஸ்ல இருந்து கலெக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. இந்தா சரியா இருக்கான்னு பாரு. ரெண்டு பேரும் கௌதம்க்கு எதிராக தான் ஏதோ பிளான் பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே. எல்லாம் கரெக்டா இருக்கா அங்கிள்? ஆனா இதெல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது? அது ரகசியம். நீயும் அஞ்சலியும் கௌதம் இலக்கிய முன்னாடி சக்சஸா வாழ்ந்து காட்டணும். அதுக்காக நானும் தாட்சாயணியும் என்ன வேணாலும் செய்வோம். அப்புறம் கார்த்திக், இன்னைக்கு டெல்லிக்கு போய் கான்ஃபரன்ஸை நல்லபடியா அட்டென்ட் பண்ணிட்டு நீ தான் கௌதம் என்டர்பிரைசஸோட எம்டிங்கிறத எல்லார்கிட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணு. அப்படியே வக்கீல் ஓம் பிரகாஷை மீட் பண்ணி கௌதம் கிட்ட இருந்து உன் சொத்தை மீட்கிறதுக்கு பேசிட்டு சக்சஸோட திரும்பி வா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அங்கிள். உங்க உதவியை நாங்க மறக்கவே மாட்டோம். என்ன பேசிக்கிறாங்க கேட்க மாட்டேங்குதே. சரி, ஜூஸ் சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல அங்கிள், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, கொஞ்சம் இரு.
அஞ்சலி அத்தை என்னாச்சு அத்தை? எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? எல்லாம் அந்த அஞ்சலி நினைச்சுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.